திருப்பூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார், பேசலாம். சுரேஷ், யார் யாருக்கு திருப்பூர்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சியில் மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இதில் 24வது வார்டில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. MSM ஆனந்தன் அவர்களை தலைமை கழகம் தான் அண்மையில் வேட்புமனு தாக்கல் சொல்ல அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே தலைமையை பொறுத்தளவில் MSM ஆனந்தன் திருப்பூர் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கழக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதாவது அவருக்கான பொறுப்புகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதாவது திருப்பூர் தெற்கு, வடக்கு, பல்லடம் மற்றும் அவிநாசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர்தான் பொறுப்பாளராக இருந்தார். அதனால் இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி எய்தியதை அடுத்து அவருக்கு மேயர் பதவி கொடுக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் தலைமை அதிமுக கழகத்தில் இருந்து MSM ஆனந்தனை உள்ளாட்சி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் MSM ஆனந்தனும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு திருப்பூர் மாநகராட்சியில் 24வது வார்டில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், மதுரை, திருநெல்வேலி இதுல இருக்கக்கூடிய வேட்பாளர் லிஸ்ட பார்க்கிற போது மருத்துவர்கள், இன்ஜினியரிங் படிப்பு படித்தவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலைமை? திருப்பூரை பொறுத்தவரை கார்த்திகேயன், 20க்கும் மேற்பட்ட முன்னாள் கவுன்சிலர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மற்றபடி புதிய உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புது முகங்களுக்கும் திருப்பூர் மாநகராட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் சார்ந்த துறைகள் குறித்த எந்த ஒரு தகவலும் தற்சமயம் நம்மிடம் இல்லை. இருந்த போதிலும் பெரும்பாலும் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் கவுன்சிலர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இருந்த போதிலும் புது முகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களும் தங்களது அரசியலில் அவர்கள் எவ்வாறு செயல்பட இருக்கிறார்கள் என்ற ஒரு பரிசோதனை இம்முறை தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் நின்று நாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக தங்களது சிறந்த செயல்பாட்டை தலைமை கழகத்துக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பாக இதை கருதுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர் ஆனந்தனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேயர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா கார்த்திகேயன், முன்னதாக நான் சொன்னது போல அவர் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் அதிமுக சிறப்பான வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்துதான் அவருக்கு மேயர் பதவி வழங்கப்பட இருப்பதாக அப்போதிருந்தே ஒரு தகவல் கசிந்து வந்தன. இந்த நிலையில் அவர் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்படாமல் இருந்த நிலையில் அண்மையில் தான் தலைமை கழகத்திலிருந்து அவரை வேட்புமனு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனை இப்ப அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருந்தார். இந்நிலையில் அவர் உள்ளாட்சி தேர்தலில் திருப்பூர் மாநகராட்சியில் 24வது வார்டில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே MSM ஆனந்தன் வெற்றி பெறும், அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் பெரும்பான்மையாக அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் MSM ஆனந்தனே திருப்பூர் மாநகராட்சியின் மேயராக அறிவிக்கப்படுவார் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. சுரேஷ், இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது ஈரோட்டிலிருந்து ஜான் இணைந்திருக்கிறார், பேசலாம். ஜான், ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், அதாவது பார்த்தோம்னா ஈரோடு மாநகராட்சியில் மொத்தம் 60 வார்டுகள் இருக்கு. இந்த 60 வார்டுல மேயராக மல்லிகா பரமசிவம் இருக்காங்க. இந்நிலையில தற்போது அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலில் மேயர் மல்லிகா பரமசிவத்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் 60 வார்டுகளிலும் பொதுவாக ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறவர்களின் பெரும்பாலானவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு அவருடைய மகன் கலையரசு இந்த முறை போட்டியில் இருக்கிறார். அதே போல பல்வேறு வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க. குறிப்பாக துணை மேயர் KC பழனிசாமி, மண்டல தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரியார் நகர் மனோகரன், முனியப்பன், கேசவமூர்த்தி, இப்படி பலரும் போட்டியில் இருக்காங்க. கார்த்திகேயன், வேட்பாளராக யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? யாருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? அதாவது கடந்த தேர்தலின் பொழுது மேயர் பதவிக்கு தனியாக போட்டி இருந்த நிலையில் அதிமுக சார்பில் பெண் உறுப்பினருக்காக இந்த ஈரோடு மாநகராட்சியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போதைய தேர்தலை பொறுத்தவரையும் பொதுவான ஒரு வார்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாநகராட்சி பொது பிரிவின் அடிப்படையில் வந்த காரணத்தினால் ஆண்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் போட்டியில் இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமாக அதிமுகவினுடைய வாக்குறுதியில் 50% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பெரும்பாலும் ஈரோடு மாநகராட்சிக்கு பெண் உறுப்பினர் மேயராக தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இப்படி எதிர்பார்ப்பு நிலவி இருக்கக்கூடிய சூழலில் ராஜ்குமார் என்பவருடைய மனைவி லீலாவதி இந்த முறை போட்டியில் இருக்கிறார். அவர் பொதுவாக மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் அதிமுகவினர் மத்தியில் இருக்கிறது. இருப்பினும் அதிமுக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் போட்டியில் இருப்பதால் இந்த முறை ஆண்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருப்பதால் கடுமையான போட்டி நிலவுகிறது. கார்த்திகேயன், வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறவங்களை ஏற்கனவே கட்சியில நீண்ட காலம் இருந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்களா, அல்லது புதுமுகங்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்களா?
நிச்சயமாக இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலானோர் பட்டதாரிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். புது முகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்தம் 60 வார்டுகள் இருக்கிறது. இதுல 20 வார்டுகளுக்கு மேல புதுமுகங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக MBA முதல் கொண்டு பல்வேறு பட்டப்படிப்புகளை படித்தவர்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சட்டமன்ற உறுப்பினர் MLA தென்னரசுவினுடைய மகன் கலையரசு MBA படித்திருக்கிறார். அதே போல சவிதா என்பவர் BBA முடித்திருக்கிறார். மாலினி என்பவர் MBA முடித்திருக்கிறார். இப்படி இளைஞர்கள் அதிக அளவு இந்த முறை தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் நீண்டகால உறுப்பினர்களாகவும் பொறுப்புகளில் அதிகம் இருப்பவர்களுக்கும் இந்த முறை சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறதாக பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன். ஜான் மைக்கேல் இணைப்பிலேறாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் உசேன் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். உசேன், தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது தஞ்சாவூர்ல வந்து பழைய வேட்பாளர்கள் சுமார் 20% மட்டுமே அந்த 51 வார்டுல முக்கியமான ஆட்கள், அதாவது முக்கியமான ஆட்களுக்கு மட்டுமே, அதாவது முன்னாள் மேயர் தற்போது மேயராக உள்ள சாவித்ரி கோபால் மற்றும் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அமுதா ராணி உள்ளிட்டவர்களுக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுமுகங்களுக்கு அதிக அளவுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. மேயர் வேட்பாளராக யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த தஞ்சை வார்டு வந்து பொது வார்டு அப்படிங்கறதால அந்த 4 பகுதி செயலாளர்களுமே வந்து தஞ்சையை பொறுத்தவரையில தஞ்சையை 4 பகுதிகளாக அதிமுக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல அறிவுடை நம்பி உள்ளிட்ட 4 பேர், ரமேஷ், சரவணன் உள்ளிட்ட 4 பேர் வந்து மேயர் வேட்பாளர்களாக தாங்களை வந்து நிர்ணயித்துன்னு சொல்லி பணம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்கள அதாவது முக்கியமாக வந்து அறிவுடை நம்பி அவருக்கு கொடுக்கப்படுவாங்கன்னு தெரியுது. இளைஞர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா புதுமுகங்கள் அப்படின்னா அந்த கட்சியில புதுசா இளைஞர்களுக்கு யாருக்கும் தரல. ஏற்கனவே அமைச்சர்கள்ட்ட உறவு கொண்டாடி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொழுது வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதான பிரச்சனைகளாக மக்கள் எதையெல்லாம் சொல்றாங்க? தஞ்சாவூர் பொறுத்தவரையிலும் பாதாள சாக்கடை பிரச்சனை தான் அந்த ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு. தற்போது குடிநீர் பிரச்சனை என்பது ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டது. சாலை பிரச்சனையும் பாதாள சாக்கடை பிரச்சனையும் தற்போது பிரதான பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை முன்வைத்துதான் தற்போது இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள்கிட்ட. தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் வந்து பெரும்பாலான சாலைகள் வந்து போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது நேற்று வரை வந்து பல சாலைகள் வந்து சேதமடைந்த சாலைகள் வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா தற்பொழுது பணிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கட்சிக்காரங்க எப்படி தயாராகி வர்றாங்க? அதாவது தஞ்சை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் இந்த விரைவில் வந்து இந்த அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதிமுக முன்கூட்டியே தயாரான நிலையில தான் இருந்துச்சு. ஏற்கனவே தேவையான வேட்பாளர்கள் பட்டியல் என்பது இங்கு உள்ளுக்குள்ளே வெளியிடப்பட்டு விட்டது. தற்போது அதிகாரப்பூர்வமாக பட்டியல் வெளியிடப்பட்டாலும் ஏற்கனவே இந்த வார்டில் இவங்க தான் நிக்க போறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பட்டியலாக இருந்ததால அனைத்து வேட்பாளர்களும் வந்து ஒரு தயார் நிலையில தான் இருக்காங்க. இதை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் எப்படி தயாரா இருக்கிறாங்களா? அவங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? தற்பொழுது திமுக, காங்கிரஸ், பாமக 3 பேருமே வந்து கூட்டணியில இருக்கிறதால எந்த தொகுதியில யார் நிக்கிறது அப்படிங்கறது இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை உள்ளதுல திமுக தரப்புல இன்னும் தெளிவான முடிவு வந்து எடுக்கப்படவில்லை. 80% புதிய வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அவங்களுடைய தேர்வு இருக்கு? நீண்ட காலம் கட்சியில இருந்தாங்கிற அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது படித்தவர்கள், இளைஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்வு நடந்திருக்கிறதா? அதாவது தற்பொழுது இந்த உட்கட்சி தேர்தல்ல யார் யாருக்கெல்லாம் அந்த சீட்டு, அதாவது இந்த பகுதிகள் வட்ட செயலாளர்கள் இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு, அதாவது இளம் பாசறை, இளம் பெண்கள் பாசறையில் இருந்தவங்களுக்கும் பெரும்பாலானவர்கள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி பொறுப்புல உள்ளவங்க அனைவருக்குமே வந்து சீட்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. 20% மட்டுமே பழைய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்ல அதிகமாக பாதிக்கு பாதி கூட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 20% அளவுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? அது என்ன, புதுமுகங்கள் அதிக அளவுல கொண்டு வரணும். அதாவது இப்ப தற்பொழுது வந்து பொறுப்புல உள்ள எல்லாமே வந்து புதுமுகமா இருக்கிறதால வார்டு செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் பழைய ஆட்கள் வந்து இல்ல. இப்போ புது ஆட்கள் போட்டிருக்கிறதால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்காக அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான நபர்கள் யாராவது மீண்டும் அந்த பட்டியலை உங்களால சொல்ல முடியுமா? பட்டியல்ல முக்கியமா பழைய ஆட்கள் வந்து காயத்ரி, அதே மாதிரி தங்கம்மாள், தற்போது உள்ள மேயர் சாவித்ரி கோபால், கனகராஜ், சரவணன் உள்ளிட்டோர் வந்து பழைய பட்டியலில் உள்ளவங்க.
அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் யாரும் வந்து தற்பொழுது மேயர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை என்பதில்லை. தஞ்சாவூர் வந்து பொது வார்டு அப்படிங்கிறதால அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த மேயர் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் அப்படின்னு தெரியுது சார். எதிர்கட்சிகள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதாவது தஞ்சையில வந்து இந்த சாலை பணிகள் வந்து பெரும்பாலும் முடியாம இருக்கு. அதே மாதிரியே பல இடங்கள்ல வந்து குடிநீர் பிரச்சனை இருப்பதாக கூறுகிறாங்க. இதையே முக்கியமா முன்னிறுத்தி எதிர்கட்சிகள் வந்து தேர்தலை சந்திக்கும். அது மட்டும் இல்லாம பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் இதுவரைக்கும் வந்து முழுமை பெறவே இல்லை. அங்காங்கே நீர் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து சாலை என்பது போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் முன்னிறுத்தி இந்த வார்டுல இந்த தேர்தல் சந்திக்கும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை இருக்கு. தற்போது சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவர் பேசலாம். மோகன்ராஜ், சேலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநகராட்சிக்கு யார் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், அதாவது சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 60 கோட்டங்கள் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா தற்போதைய மேயர் சவுண்டப்பனுக்கு மீண்டும் 56வது கோட்டத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தற்பொழுது துணை மேயராக இருக்கும் நடேசனுக்கும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மண்டல தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கொல்லலாம்பட்டி மண்டல தலைவர் சண்முகம் மீண்டும் களமிறங்கிறார். அதே போல ஏற்கனவே சூரமங்கலம் மண்டல குழு தலைவர் தியாகராஜனுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமன்றி ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியுற்ற சரவணனும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மொத்தமாக அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 60 கோட்டங்கள்ல 51 கோட்டங்கள்ல வெற்றி பெற்று கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தற்பொழுது மீண்டும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் பலருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன், மேயர் சவுண்டப்பன், துணை மேயர் நடேசன் இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா மேயர் வேட்பாளராக, அல்லது புதியவர்கள் யாருக்கேனும் வாய்ப்பு வழங்கப்படுமா? இது குறித்து தற்போதைய அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுவது ஏற்கனவே தற்பொழுது மேயராக இருக்கும் சவுண்டப்பனுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த போதிலும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சட்டமன்ற தொகுதியில் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியுற்ற சரவணனும் முன்னிறுத்தப்படலாம் என்ற தகவலும் அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், இளைஞர்கள் புதிய முகங்கள் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள் பட்டியலில்? தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில பெரும்பாலானோர் புதுமுகங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு என்ற அடிப்படையில் தான் அதிமுகவினர் கருத்து சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகேயன், பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கிறது? சேலம் மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்வேறு பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட்டன. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக அதிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாதாள சாக்கடை திட்டம் சேலம் மாநகராட்சியில ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் செயல்முறைக்கு பல ஆண்டுகளாகியும் இதுவரைக்கும் முழுமையாக 100% நிறைவு பெறாமல் இருக்கு. இதன் காரணமாக பாதாள சாக்கடைக்காக வெட்டப்பட்ட சாலைகளும் பழுதடைந்து இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என பலரும் பல விஷயங்கள்ல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மேல தற்பொழுது சொல்லப்பட்டு வருது. அது மட்டுமல்லாமல் சேலம் மாநகராட்சியை பொறுத்திருக்கும் பல திட்டங்கள், தனி குடிநீர் திட்டம், மின் கம்பிகள் பதிக்கும் திட்டம் என சாலை போக்குவரத்து. மோகன்ராஜ், இணைப்பேரங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் பிரபாகர் இணைந்திருக்கிறார். அவர் பேசலாம். பிரபாகர், தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகள்ல பெரும்பாலும் பழைய முகங்கள் ஒரு சிலருக்கு கொடுக்கப்படல. குறிப்பா தூத்துக்குடி மேயராக தற்போது இருக்கும் அந்தோணி கேஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படல. டெப்டி மேயர் சேவியருக்கு அவர் போட்டியிட்ட கடந்த முறை போட்டியிட்ட 18வது வார்டு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த அந்த மேயர் கொடுக்கப்படல. புதுமுகங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வார்டுகளுக்கு மேல புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் இளைஞர்கள் கொஞ்சம் இருக்காங்க. அது 51வது வார்டு சின்னத்துறை அவர் போட்டியிடுறாரு. அவர் தான் அந்த பட்டியலினத்தவர் இதுல தூத்துக்குடி மேயர் வேட்பாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல அவர் 51வது வார்டு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. பழைய இதுல போட்டியிட்ட 1வது வார்டு 3வது வார்டுல எல்லாம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கடந்த முறை மாமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுக்கு இதோட வாய்ப்பு அளிக்கப்படல. கார்த்திகேயன், மேயர் வேட்பாளராக யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இப்ப மேயர் வேட்பாளராக நிறுத்தப்படுறது அதாவது இளம்பெண்கள் பாசறையினுடைய இணைச் செயலாளர் சின்னத்துறை. இவர் 51வது வார்டுல போட்டியிடுறாரு.
இவர் வந்து மேயரா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கு கார்த்திகை. பெண்கள், இளைஞர்கள் இவர்களுக்கான பங்களிப்பு எப்படி இருக்கிறது பட்டியலை பொறுத்த வரைக்கும்? பெண்கள் பொறுத்தவரை அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து போட்டியிட்டதுல ஒரு சில பெண்களுக்கு வந்து கொடுக்கப்படலை. இப்போ முதல் அதாவது 1வது வார்டில் பார்த்தீங்கன்னாலே பெருமாள் தாயின் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படல. 3வது வார்டில் கோகிலான் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படல. அந்த புதிய முகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த வார்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு கார்த்திகை. மதுரை, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர்லையும் அதான் நிலைமை. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? இப்போ வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறது மேக்சிமம் வந்து ஓரளவு படித்த இளைஞர்களாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட முன்னால ஒரு பாராளுமன்ற போட்டியிட்ட அமிர்த கணேசன் வந்து இப்போ 45வது வார்டு போட்டியிடுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய படித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு கார்த்திகை. அதிமுகவின் சாதனைகளாக நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? இப்போ தூத்துக்குடியை பொறுத்தவரை இப்போ 4வது குடிநீர் திட்டம் வந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வந்து கடந்த இதில் வந்து அனௌன்ஸ் பண்ண திட்டம். அது கிட்டத்தட்ட ஒரு 95% முடிய வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து அது முழுமையாக வந்து செயல்படுத்தப்படலை 4வது குடிநீர் திட்டம். அதே மாதிரி மாநகராட்சி பகுதியில் வந்து விவிடி சந்திப்புல பாலம் வருவது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படலை. தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த குடிநீர் பிரச்சனையை தான் பிரதான பிரச்சனையா இருக்கும். குடிநீர் வந்து 4வது குடிநீர் திட்டம் வந்துன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் அந்த 4வது குடிநீர் திட்டம் முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தினால மாநகராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 10 தினங்களுக்கு ஒரு முறை தான் தண்ணி வழங்கப்பட்டு வருகிறது கார்த்திகை. இணைப்பில் இறங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வீரமணிகண்டன், எத்தனை வார்டு இருக்கிறது திண்டுக்கல் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும்? யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், திண்டுக்கல் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் 48 வார்டுகள் இருக்கிறது. இந்த 48 வார்டுகளில் புதுமுகங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதாவது 30 பேர்களுக்கு வந்து புதுமுகங்களா இருக்காங்க. பழைய ஆட்கள் 18 பேர் தான் பழைய ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து மேயர், எப்போதைய இருக்கக்கூடிய மேயர் மருதராஜுக்கு பதிலாக அவருடைய மகன் வந்து 8வது வார்டில் அவரோட மகன் வந்து நிற்கிறார். 8வது வார்டில் எம் வீரமார்பன். இந்த மேயருக்கு வாய்ப்பு அளிக்கப்படல கார்த்திகேயன். திரு மருதராஜனுடைய மகன் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. அவர் மேயர் வேட்பாளராக அவரை நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது புதுமுகங்கள் யாருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரை பெண் மேயருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா கூறப்படுகிறது. அதனால வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னுதான் பேசப்பட்டு வருகிறது கார்த்திகேயன். பெண் மேயர் வேட்பாளர் என்றால் யாருக்கான வாய்ப்பாக இருக்கும் அது? தற்போது அது சம்பந்தமாக தான் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதாவது பெண் வேட்பாளர்கள் புதுமுகங்கள் நிறைய அந்த அதிமுகவில் வந்து வாய்ப்பு சீட்டு கொடுத்திருக்கனால இதுல வந்து 15க்கும் மேற்பட்ட பெண்கள் இருப்பதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆள் வந்து தேர்ந்தெடுத்து மாவட்ட நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு வைக்க வாய்ப்பு உண்டு கார்த்திகேயன். இளைஞர்கள், பெண்கள் இவர்களுக்கான பங்களிப்பு எப்படி இருக்கிறது பட்டியலில்? கண்டிப்பா கார்த்திகேயன், திண்டுக்கல்ல வந்து இளைஞர்கள் அதிக அளவு கவுன்சிலர்கள்ல போட்டிடுறாங்க. அதே மாதிரி பெண்கள் தான் அதிக அளவு 48 வார்டுகள்ல அதிக அளவு பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் சந்திக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா போன தடவையோட இந்த தடவை பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுத்திருக்கு திண்டுக்கல் மாநகராட்சி. இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது திருச்சியிலிருந்து சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார்லஸ், திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் யார்? கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே போட்டியிட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது கவுன்சிலர்கள் வந்து மொத்தம் 22 பேருக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி பொறுத்தளவு 65 வார்டுகள் திருச்சி மாநகராட்சி. கடந்த முறைதான் வந்து 60 வார்டுகள் இருந்து 5 வார்டுகள் கூடுதலாக 65 வார்டுகளாக வந்து கூடுதலாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த முறை அதிமுக வந்து 42 இடங்களை வந்து கைப்பற்றியது. அதாவது 42 கவுன்சிலர்களை இந்த 65 வார்டுகளை கைப்பற்றியிருந்தது. இந்த முறை இப்ப தற்பொழுது அதிமுக இந்த வேட்பாளர் பட்டியல் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததுல மொத்தம் 65 வார்டுகள்ல 25 பேர் தற்பொழுது மாமன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. முக்கியமாக நீங்கள் கேட்டது போல மீண்டும், அதாவது முக்கிய பிரமுகர்கள், அதாவது இந்த மாமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவு 4, அதாவது 65 வார்டுகள்ல 4 ஜோன்கள், அதாவது 4 கோட்டங்களாக பிரிக்கப்படும். அரியமங்கலம், பொன்மலை, ஸ்ரீரங்கம், இது மட்டும் இல்லாமல் கோபிஷேகபுரம், இந்த 4 கோட்டங்களிலும் இருந்து இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டவுடன் அதிமுகவை பொறுத்தளவு புதுமுகங்களுக்கு சிலருக்கு வாய்ப்பு வந்து கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் ஏற்கனவே வட்ட செயலர்கள் இருப்பவர்களுக்கும் கட்சியில் ஏற்கனவே வந்து பணியாற்றி இருப்பவர்களுக்கும் புதிதாகவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் வந்து ஏற்கனவே மேயரா இருக்கக்கூடிய ஜெயா அவர்கள் மீண்டும் வந்து போட்டியிடுறாங்க 51வது வார்டுல. தற்பொழுது, அதாவது சில நாட்களுக்கு முன்னதாக, அது ஒரு 20 நாட்களுக்கு முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து சார்பால தொண்டைமான் அதிமுகவில் இணைந்தாங்க. அவர்களுக்கு
44வது வார்டுல மீண்டும் அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கான, அதாவது ஏற்கனவே அவங்க 2 முறை மேயராக இருந்திருக்காங்க. இப்ப தற்பொழுது மீண்டும் வந்து அவர்கள் கவுன்சிலராக அதிமுக சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் தற்பொழுது துணை மேயராக இருக்கக்கூடிய சீனிவாசனுக்கும் மீண்டும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் மற்ற முக்கியமான கோட்ட தலைவர்கள், குறிப்பாக இந்த ஞானசேகர் உள்ளிட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4 கோட்டங்கள் உள்ளது. அந்த 4 கோட்டங்கள் உள்ள ஒரு சிலருக்கு மீண்டும் அந்த கோட்ட தலைவர்களாக இருந்தவர்களுக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர்களான வாய்ப்பு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிமுக வந்து இப்ப வெளியிட்டக்கூடிய வேட்பாளர் பட்டியல இருக்கு. கார்த்திகேயன், இளைஞர்கள், புதுமுகங்கள், பெண்கள் இவர்களுக்கான பங்களிப்பு எப்படி இருக்கிறது? நீண்ட நாட்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது புதுமுகங்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ப வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு முதல் வந்து 6 வார்டுகள் இந்த மாநகராட்சியிலேயே இந்த நகர்ப்புற பகுதியில் இருப்பவர்களுக்கு, அதில் அந்த 6 வார்டுகளிலேயே மீண்டும் வந்து 2-3 பேர்களுக்கு. சார்லஸ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வேலூர் செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். குமரவேல், வேலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை 60 வாக்குகளை உள்ளடக்கியது வேலூர் மாநகராட்சி. தற்போதைய மேயராக அதிமுகவை சேர்ந்த மேயர் கார்த்திகேயன் இருந்தார். வேலூர் மாநகராட்சியில் 60 வார்டுகளுக்கு மொத்தம் 33 வார்டுகளுக்கு பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது, 27 வார்டுகளுக்கு ஆண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். இதில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு வாய்ப்பாக 9 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த 9 பேரிலும் 3 பெண்களுக்கு மட்டுமே ஏற்கனவே எம்சிஆக இருந்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீதம் உள்ளவர்களுக்கு 6 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், மேயர் வேட்பாளராக யார் நிறுத்தப்படுவதற்கான சூழல் இருக்கிறது? தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் 33 பெண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஏற்கனவே கூறியது போல 3 பெண்கள் மட்டுமே இதில் வந்து ஏற்கனவே இருந்தவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் வந்து இப்போதைக்கு யாரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இல்லாத சூழ்நிலை இருந்த போதிலும் படித்தவர்களுக்கு புதுமுகங்களுக்கே அதிக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதால் படித்தவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. கார்த்திகேயன், இளைஞர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது வேலூர் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும்? வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் வந்து படித்தவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக்கியமாக புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வந்து புதிய உத்வேகத்துடன் ஏற்கனவே இருந்த கட்சியாளர்கள் வந்து கடந்த மாநகராட்சி சீட் கிடைக்காதவர்கள் இந்த மாநகராட்சி சீட் ஒதுக்கியதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அந்த வகையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் புதிய உத்வேகத்துடன் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக மிக ஆயத்தமாகி வருகின்றது. கார்த்திகேயன்.